மனக்கு நல்ல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோவில் முக்கியமாக Canon 244 சீரிஸில் வந்து முக்கியமான ஒரு பிரிண்டர் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த Canon சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா Canon 241 சீரிஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் கிடைக்கும். 243 சீரிஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்யூப்ளெக்ஸில் கிடைக்கும். ஸோ இந்த இரண்டு சீரிஸுமே சேர்ந்த மாதிரி 244 சீரிஸில் வந்து உங்களுக்கு Canon லேசர் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை பற்றிய விரிவான ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் வீடியோ முக்கியமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முதல்ல கன்சிடர் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய நண்பர் நம்ம கூட வந்து எடுத்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபிநாதன். நான் மோகனுடைய நெருங்கிய நண்பன். கல்லூரி காலத்திலிருந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மோஹாடெக் இன் தமிழ் சப்ஸ்கிரைபர்களுக்காக Canon 244 மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் ஒன்று அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மற்றும் அதோட ரிவ்யூஸை பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூஸ் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் mohatechintamilக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து Canon பிரிண்டர் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ மேலோட்டமாக வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து முதல்ல பார்த்துடலாம். இது வந்து Canon MF244 DW பிரிண்டர். இந்த டைப் ஆஃப் பிரிண்டரில் வந்து டூப்ளெக்ஸ் வித் வைஃபையோட வர லேசர் பிரிண்டரில் இது பெஸ்ட்டான பிரிண்டர் ஒன்று. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 27 பேஜ் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 27 பேப்பர் பெர் மினிட்டுக்கு பிரிண்ட் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ டிப்ளெக்ஸ் பிரிண்ட் இருக்குது, கூடவே மொபைல் பிரிண்டிங் இருக்குது. லேண்ட் போர்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். வைஃபை பிரிண்டிங், 5 லைன் LED display, LCD display, auto document feeder, 35 sheets, direct copy, paper save mode, scan. இது மொத்தமாக சேர்த்து இந்த பிரிண்டில் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேக்கிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Canon தான் நம்ம நார்மலான பேக்கிங் தான் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். அவங்க கொடுத்து நார்மலாக செல்வம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிரிண்டர் இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை முதல்ல வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்காக டிவிடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மேனுவலாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓவரால் உள்ள நம்மளுக்கு கொடுத்துருக்க முக்கியமான விஷயங்கள். இதில் நம்மளுடைய பிரிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லைன் LCD டிஸ்பிளே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்கணும்னா வந்து இதில் நம்ம வந்து ஓவரால் லோட் பண்ணுற ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 250 ஷீட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்க முடியும். கூடவே நம்ம ADFன்னு சொல்லிட்டு ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர் கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் 35 சீட் வரைக்கும் லோட் பண்ணி வச்சுக்கலாம். கூட ஃபிளாட் பெட் ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டாக இருந்தால் கூட நம்ம ஃபிளாட் பெட் ஸ்கேனரில் வந்து கலர் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் டெக்ஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஃபிளாட் பெட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கேன் மிஷின் நல்லா பார்த்துக்கலாம். வாங்க மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க கேட்டேஜ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட கேட்டேஜ் வந்து Canon 337 கேட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட்டேஜ் வந்து Canon கேட்டேஜ் சீரிஸ் 337 ஸ்டார்டர் கேட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பேக் சைடில் வந்து 3 போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் கேபிளுக்கான ஒரு கனெக்ஷனும், இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நம்ம வந்து பவர் கேபிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட். ஸோ உங்களால் ஈத்தர்நெட் கேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களால் யூஎஸ்பி இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ ஷீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 254 ஷீட்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரேல வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு ஷீட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரேல வந்து லோட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காப்பி மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். நீங்கள் பிரிண்டர் ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வர ஒவ்வொரு பிரிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 செகண்ட்ஸில் வரும். ஸோ இதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு பிரிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுதான் நம்ம காப்பி பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ட்ரேயில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ காப்பீஸ் வேணுமோ இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ 2 காப்பி வேணுமோ ஜஸ்ட்டு 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த காப்பி இறங்க வந்துடுது. சரிங்களா? டாக்குமெண்ட் ஃபீல்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீல்டரில் சீட்டு வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக காப்பி கொடுத்தா போகணும். அழகாக உங்களுக்கு போட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி வந்துடும். இது ரொம்ப எளிமையான வேலை நமக்கு. நீங்கள் ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீல்டில் மேக்ஸிமம் 35 சீட்ஸ் லோட் பண்ணலாம். இது ரொம்ப இந்த பிரிண்டில் இது ரொம்ப அட்வான்டேஜாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடு வேறு எந்த பிரிண்ட்லையும் கிடையாது. Canon 244 DW மட்டும்தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுடைய பிரிண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் ஒவ்வொரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்ற மொத்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நம்முடைய கோபிநாதன் கெஸ்ட் சொல்ல முடியாது. ஸோ நம்முடைய நண்பர் கோபிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மோஹாடெக்கின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு அன்பாக்ஸ் ரிவ்யூ நம்ம சந்திக்கிறேன். இதே மாதிரி அடுத்த டெக்னாலஜி சம்பள புதிய வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களுடைய நான் உங்கள் மோகன் கோபிநாத் சாரா ஒளிப்பதிவாளர். நன்றி, வணக்கம்.